தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மேல இருந்து கண்ணு வேலுமணி மேல அதிகமா இருக்குது. தங்கமணி வேலுமணி ரெண்டு பேரும் இவருக்கு வலதுகை இடதுகையே இருந்தாங்க. சரி, எடப்பாடியாருக்கு. ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து அந்த டஃப் கொடுக்கறதுனால சிங்கிள் நைட்டு நீங்கள் தூங்கி எழும்புக்குள்ள காலையில் பார்த்தா கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி தான் வேற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏங்க அவன் ஓனர் ஆஃப் தி டிஎம்கே. ஓகே, மற்றவங்களாம் சர்வெண்ட், பார்ட்னர் கிடையாது. சர்வெண்ட் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அதனால் அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும். என்ன வேணா சொன்னாலும் சிறுபான்மையினர் ஓட்டு திமுக கொடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அரசியல்வாதி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுங்க. மகன் உங்களுக்கு வயசாயிட்டு வீட்டில் உட்காருங்கன்னா சொல்லிலாம் உட்கார முடியாது. விஜய் இருக்காரு சார், எந்த வீட்டில் இருக்காரு விஜய் வந்து அது அந்த காலத்திலிருந்து, அவர் சினிமா காலத்திலிருந்து யூக வகுப்பாளர் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர் சுயமா செயல்பட முடியவில்லை. அதே போல ஆதவர்ஜனா அவரும் திறமையான பர்சன் தான், திறமையான பர்சன். அவரும் பிஜேபியில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், எல்லாம் இருந்தார். அவரு சுயமா செயல்பட முடியாது. இப்படி சுயமா செயல்பட முடியாம அந்த கட்சி எதுக்கு இருக்குப்பா? அதுக்கு ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் நிறுவனரும் பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த நிர்வாகி, அவரை கட்சியில் விட்டே நீக்கிட்டாங்க. என்னன்னா தொடர்ந்து ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க, செங்கோட்டையனை நீக்கிட்டாங்க, டிடிவி நீக்கிட்டாங்க, சசிகலாவை நீக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய நீக்கிட்டு இவர் மட்டும் தனியாக இருந்து எப்படி சார் கட்சியை நடத்த போறாரு? அதாவது எனக்கு வந்த தகவல் தங்கமணி வேலுமணி, அதில் வேலுமணி செல்வ சீமான். மேலேருந்து கண்ணு வேலுமணி மேலே அதிகமாக இருக்குது. தங்கமணி வேலுமணி ரெண்டு பேரும் இவருக்கு வலதுகை இடதுகையே இருந்தாங்க. சரி, எடப்பாடியாருக்கு. ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து அந்த டஃப் கொடுக்கறதுனால இவர் ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் ஆகி அடுத்தட்டானோ நம்ம மினிஸ்டர் கூட ஆகாமல் எம்எல்ஏ இருந்து என்ன செய்வீங்க? ஒரு ரோஜம் கிடையாது. அப்போ இப்படியே இன்னும் நமக்கு வயசு போயிருமோ அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம். அதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது என்று என்னுடைய யூகம். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே கவுண்டர், எடப்பாடி கவுண்டர், யாரு செங்கோட்டையன் கவுண்டர். இவங்க எல்லாரும் ஒரு அசம்பிள் ஆறாங்க. ஆகி இவங்க நாலேஜோட தான் அவரை விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேலே டச்சில் இருக்காங்க. சரி, என்ன யாரு அமித்ஷா கான்டாக்ட்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவரை நடுவில் யாரு எடப்பாடியை விட்டுக்கிட்டு இவரை தள்ளி விடுறாங்க. ஓகே, ஏற்கனவே இவரு அங்கே போயிட்டு வந்துட்டாரு, டெல்லிக்கு 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டாரு. நிர்மலா சீதாராமன் அவங்கலாம் பார்த்துட்டு விட்டாங்க. இதெல்லாம் முதல்ல, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதெல்லாம் நடக்க போது முன்கூடி தெரியும். ரெண்டாவது ப்ரீ பிளான்டு. கண்டிப்பாக கட்சியை விட்டு தூக்குவாங்க, பதவி விட்டு தூக்குவாங்க. நான் சொல்லி ஒரு பேட்டியில் வெரி நெக்ஸ்ட் டே தூக்கியாச்சு. சரி, உறுப்பினரையும் தூக்குவாங்கன்னு அது இப்போ தூக்கியிருக்காங்க. ஆமாம், கேட்டீங்களா? ஆனாலும் இந்த கட்சியை பற்றி ஆழமாக அறிந்த நான், அந்த கட்சியில் இன்னைக்கும் நான் ஆஸ் அ மெம்பர், அம்மாவுடைய மெம்பர், இன்னும் ஐடி கார்டு வச்சுருக்கேன். சரியா? ஆனால் இதில் நடக்க போகிறது என்னன்னா, சிங்கிள் நைட்டில் பிறண்டும். அப்படி பிறண்டும். ஓ, சிங்கிள் நைட்டு. நீங்கள் தூங்கி எழும்புக்குள்ள காலையில் பார்த்தா கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி தான் வேற இடத்துக்கு வந்துடுவாங்க. கட்சி ஒன்றா ஓன்றீங்களா நீங்கள்? ஆமாங்க. அதாவது இப்போ நான் ஒரு கட்சி தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். சரி, என் மனசுலாம் யார்கிட்ட இருக்கு? திமுக பக்கம் இல்லை, நான் அதிமுக பக்கம் தான் இருக்கேன். அந்த பிஜேபின்னு ஒன்று உள்ள வரப்போய் தான் நான் வெளியில் வந்தீங்க. அதுவும் நான் ஒரு ரிலீஜியஸ்ல இருக்க போய். ஓகே, நான் காமன் மேனாக இருந்தால் பிஜேபியை வெல்கம் பண்ணிட்டு போயிடுவேன். நானும் ஒரு ரிலீஜியஸ் ரேட்டாக இருக்கும்போது சிறுபான்மைக்கு ஆப்போசிட்டாக அவங்க செயல்படுறது மாதிரி ஒரு ரூபம் இருக்கிறதுனால நான் ப்ராக்டிக்கலாக நான் போக முடியல. அப்படிங்கும்போது எந்த நேரமும் எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும், எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும், ஜெயலலிதா அம்மாவுடைய ரசிகர்களுக்கும் கட்சி எப்படியாவது காப்பாற்றணும். அந்த வித்து ஆழமாக இருக்குது. ஒருவருக்கும் கட்சியை அழிக்க விருப்பமே கிடையாது. இப்போ நான் ஒன்று சொல்லுங்க, ஓபிஎஸ் எந்த நேரமும் திமுக போனால் அவருக்கு துணை முதல்வர் கொடுத்துருவாங்க. அவருக்குன்னு ஒரு பேங்க் இருக்கு. திமுக காரங்களாம் விருப்ப மாட்டாங்களா சார்? அதெல்லாம் கிடையாதுங்க. இவர் ஒரு பெரிய தலைவர் இல்லைங்க. 3 தடவை சிஎம் இருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க. ஏங்க கீழே உள்ளவங்கலாம் ஒருத்தர் பேச்சுங்க, அதெல்லாம் மன்னர் ஆட்சிங்க. நீங்க போட்டு கீழே சொல்லி அவரு கேட்பாரு, நேர் சொல்ற அவர் கேட்டுருவாரா? ஒருத்தர் பேச்சு கேட்க மாட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவர் மன்னர் ஆட்சி வச்சதுதான் சட்டம். ஏங்க அவன் ஓனர் ஆஃப் தி டிஎம்கே. ஓகே, மற்றவங்களாம் சர்வெண்ட், பார்ட்னர் கிடையாது. சர்வெண்ட் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அதனால் அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும். நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும் சிறுபான்மையினர் ஓட்டு திமுக கொடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ திமுகவுக்கு அவர் போக முடியாதா? போகலை. போகலாம் நினச்சா இப்போ சிறு ஒன்று சேர்த்துருவாங்க.
செந்தில் பாலாஜி எழுத்துமே இழுக்க மாட்டாங்க. கண்டிப்பா முக்குளத்தூர் விட்டு வந்துருன்னு போகலை. டிடிவி தினகரன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் போகலை. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அம்மா படத்தை போட்டு ப்ரமோட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா ஆனா எந்த செகண்டும் எல்லாரும் கட்சத்துக்கு தூர போட்டு அதிமுக வந்துருவாங்க. அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். ஆமா அத்தனை முன்னாள் அமைச்சருடைய விருப்பம், அத்தனை முன்னாள் எம்எல்ஏக்களுடைய விருப்பம். எக்ஸப்ட் யாரு? எடப்பாடி. எடப்பாடி அவரை தவிர எல்லாரும். அவரை சொல்லியும் குற்றம் இல்லை. இப்போ நான் எடப்பாடியார் இடத்துல இருந்தா நான் சாகு வரைக்கும் கட்சி தலைவராக இருக்கணும், அட்லீஸ்ட் முதலமைச்சர் ஆக முடியட்டா எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். இது வந்து மனிதனுக்குரிய இயல்பு. இன்னைக்கு அந்த இடத்துல டிடிவி இருந்தாலோ ஓபிஎஸ் இருந்தாலோ யாரு இருந்தாலோ அப்படிதான் நினைப்பாங்க. கட்சி கைக்குள்ள வைக்கணும் தான் பார்ப்பாங்க. அதனால அதுவும் அவரை தப்புன்னு சொல்ல முடியாது. மனுஷன் அப்படிதான் செய்வான். ஒரு பதவியில உட்கார்ந்தாச்சுங்க, அந்த பதவி விட்டு வெளியே போய் யாருக்கு மனசு வரும் சொல்லுங்க? கருணாநிதி இருந்தாரு பதவியில, 86 வயசு வரைக்கும் வீல் சேர்ல இருக்க வரைக்கும் தான் மகனை அந்த பதவியில வைக்கல சார். அவர் சாவர வரைக்கும் வைக்கலையே. அதான் சொல்றேன். 86 வயசு எத்தனை வயசா இருந்தாரு? 93 ஆமா, அது வரைக்கும் வீல் சேர்லயே போய் அந்த கட்டணம் கட்டினாரு. ஏது டெய்லி போய் பார்த்து நம்ம இது இப்போ ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு, அந்த பில்டிங்க வீல் சேர்ல போய் சூப்பர்வைஸ் செக்ரட்டரியேட்டா வைக்கலாம்னு பார்த்தா அதான் வச்சாங்க, ஆரம்பிச்சே சொல்றேன். அந்த வீக்கான பர்சன் அந்த நேரத்தையும் வீல் சேர் படி எல்லாம் சென்சிட்டிவா இருந்தாரு. தான் மகனை விட்டு கொடுக்கலையே. இப்போ வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி அவர் மகன் விட்டு கொடுத்தாரா? நான் தண்ணியில நீந்தி எனக்கு இன்னும் பலன் இருக்கு, 86 வயசுல நீந்தி காட்டுறாரு. நான் எப்படி விடுவேன்? நான் தான் தலைவர். போட்டியா இருக்கு, யார் கட்சியை பிடிக்கிறாங்க இயல்புங்க. அபிஷேக் யாதவ் அங்க அந்த ஸ்டேட்ல எல்லாருக்கும் தாம் பதவியை கடைசி வரைக்கும் தாங்கிட்ட வைக்கணும். நம்மள வந்து வீட்டுல இன்வேலிடா போட்டக்கூடாது. கலவா நீ வீட்டுல படுத்துக்கிட்ட பேரங்கிட்ட விளையாடிட்டு அது இருக்க முடியாது. எங்க அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து டெத்து தான். அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவங்களால 4 பேரை பார்க்கணும், பேட்டி கொடுக்கணும், வைக்கணும், அந்த பிரிஸ்கா இருக்க தான் விரும்புவாங்க. அரசு ஊழியர் தான் 60 வயசு ரிட்டையர்டு. அரசியல்வாதி சாவு வரைக்கும் ஒர்க்கிங் தான், கடைசி இறுதி மூச்சு வரை. ஆமா, அதனால பலன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பேச முடியல. ஆனா இப்போ ஒரு யாரு நம்ம இவர் ஆர்காட்டார்லாம் இருக்கமே தெரியல, அவர் வீட்டுல படுக்கையில் இருக்காரு, முடியாம இருக்கு. ஆமா, ஆனா அவர்லாம் சிங்கமா இருந்தவர் வலது திமுகவுக்கு, ஸ்டாலின் கருணாநிதிக்கு. அப்போ அப்படி முடியாத ஸ்டேஜ்ல ஒதுவாங்க. பேசுறதுக்கு முடியும் பிறகு வீல் சேரு கை தாங்களா நடமாட்டாலும் அது வரைக்கும். இப்ப நம்ம இவரு அன்பழகன் 98 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணாரு. கடைசி 1 வருஷம் தான் அப்படி வீட்டுல பெட்ரிட்டு வந்தாரு. 100 தொடர்ந்து 99 முடிஞ்சிட்டு. அப்போ அரசியல்வாதி கடைசி எண்டு வரைக்கும். வைகோ இப்போ வரைக்கும் ஐயோ கடவுளே, தேவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு வந்தாரு. இங்கே இருக்க பசும்பொண்ணுக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தாரு. அதான் சொல்றேன், அவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இடம் கீழே விழுந்து ஷோல்டர் உடஞ்சிச்சுன்னாங்க, அதை தச்சு சரி பண்ணியாச்சு. அவளுக்கு இருக்க முடியாது, காலத்துல இறங்கிட்டாரு. அதாவது அரசியல்வாதி வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுங்க. மகன் உங்களுக்கு வயசாயிட்டு வீட்டுல உட்காருங்கலாம் சொல்லிலாம் உட்கார முடியாது. விஜய் இருக்காரு சார், எந்த வீட்டுல இருக்காரு விஜய் வந்து அவர் அந்த காலத்துல இருந்து, அவர் சினிமா காலத்துல இருந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே. இப்போ என்னாலாம் ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நான் அப்படி ஒரு ஈவினிங் வெளியே வந்துடுவேன். என் சன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவரு வீட்டுக்குள்ளே இருக்கு. எப்படிதான் இருக்காடா அப்படிமே, எப்படி இருக்கா வீட்டுக்குள்ளே இருக்கு. வெளியே பார்த்த 4 பேரை பாரு, மரஞ்செடியை பாரு, எல்லாரையும் பாருமே, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த ஹேபிட் என்னால் ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. நான் 4 பேரை பார்க்கணும், பேசணும், வெளியே போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் வந்து அப்படியே தன்னை வந்து பேக்கப் பண்ணிட்டாரு. ஆனா அது வந்து பொது வாழ்க்கைக்கு சரியில்லை சார். அவர் வந்து ஒரு கல்ட்டு மாதிரி கொண்டு வராங்களா சார் திரு விஜய் அவர்கிட்ட? கல்ட்டு மாதிரின்னு இல்லை, அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரசிகர் மக்கள் இருக்காங்க. எது ரஜினியை விட அதிகமா. அதை வந்து இப்போ வந்து கரெக்டா கோல் தட்டி கொண்டு அந்த கோலை கொண்டு கரெக்டா அந்த நெட்டில் கூட கொடுக்கணும். அதுக்கு இப்போ யாரு வியூக வகுப்பாளர்னு யாரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. அவர் ஒரு திட்டத்தை கொடுத்தாருன்னா அந்த திட்டத்துக்கு எஸ் போடுறதுக்கே 2 நாள் அதுக்காங்க. இந்த இதை செய்யலாமா? அப்போ வியூக வகுப்பாளர் அவரு இஷ்டப்படிக்கு செய்ய முடியாது. அப்போ எல்லாமே முட்டுக்கட்டையா இருக்கும்போது அந்த 1.5 நாளுக்குள்ள அது ஓல்டு நியூஸ் ஆயிரும். கண்டிப்பா நமக்கு பேப்பர் இருக்கு, தினத்தந்தி பேப்பர் இருக்கு, காலையில வாசிக்காம 11 மணியோட பிடிச்சி போச்சு. அப்புறம் மாலை முரசுன்னு ஒன்று வந்துருது, இது குப்பைக்கு போயிடும். இதை போய் 3-4 நாள் போய் பிரிண்ட் அடிச்சு இன்னொரு பத்திரிக்காரன் போட்டா எடுபடுமா? எடுபடாது. அன்னைக்கு சுட அன்னைக்கு அந்த மேட்டர். அப்போ இது வந்து லேட் ஆகுது. அப்போ யூக வகுப்பாளர் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர் சுயமா செயல்பட முடியவில்லை. அதே போல ஆதவர்ஜனா அவரும் திறமையான பர்சன் தான், திறமையான பர்சன். அவரும் பிஜேபியில் இருந்தாரு, அங்க இருந்தாரு, இங்க இருந்தாரு, எல்லாம் இருந்தாரு. அவரு சுயமா செயல்பட முடியாது. இப்படி சுயமா செயல்பட முடியாம அந்த கட்சி எதுக்கு இருக்குப்பா?
அதுக்கு அவர் விஜய் வந்து அம்மாமே நினைக்கிறாரு. அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அம்மா வந்து எடுத்தோடனே அம்மாவா வரல, அவங்க செல்வி புரட்சி தலைவியா வந்து அப்படி ஏறி வராங்க. டிராவலிங் பீரியட் லாங். கடைசியில் அம்மானு உட்காந்து வயசான காலத்துல தெரியுதா உங்களுக்கு? அவங்க ஓடி ஓடி எல்லா தொகையும் தெரியும், பட்டி தொட்டிலாம் அடிச்சு பிடிச்சி புரட்சி தலைவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ இவங்க நினைப்பாங்கன்னா அவங்க உள்ளே இருந்தே நடத்துறாங்களா, நம்மளும் உள்ளே இருந்து நடத்துவோம். ஆனா முழுக்க முழுக்க அம்மாவுக்கு பிரெயின் யாரு? சசிகலா தான். அத்தனை மாவட்ட செயலர் பிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க, அத்தனை பேர்ட்டையும் தொடர்புல இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அம்மா உள்ள இருக்கலாம், அம்மாவுக்கு பேர ஒரு ஆக்டிவ் பர்சன் இருந்தாங்க. அந்த அம்மாவால தான் ஆட்சியே நடந்துச்சு. இத்தனை வருஷமா அந்த அம்மா வெளியே இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க சார். யார் இருக்காங்க? இப்போ சசிகலா இருக்காங்க, டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ், செங்கோட்டை, இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது அண்ணாமலைன்றாங்களே சார். அது அவரை கேட்டதுக்கு அவர் வந்து ஆவேசமா பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் கூட்டு தானேங்க. நீங்க இது எதுவும் ஓப்பனா டிரான்ஸ்பரன்சி தானே. இதுல என்ன ஐயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல எங்க செங்கோட்டைன்னு யாரை போய் பார்த்தாரு முதல்ல? இவங்கள நிர்மலா சீதாராமன். அவங்க யாரு? பாஜக பிஜேபியில டாப் லீடர். ஆமா. பிற என்ன? அண்ணாமலை தமிழ்நாட்டு லீடர், அவரு அங்க லீடர், இவர் இங்க லீடர். அண்ணாமலை வந்து இன்னைக்கு லீடர் இல்லைன்னு சும்மா தான் வச்சிருக்கு மேற்பூச்சிக்கு. அது எடப்பாடி வந்து எனக்கு அவர் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இந்த கூட்டணியில வர முடியாதுன்னு சொன்னதுனால சும்மா வெளியே வச்சு ஒரு ஒரு பொய்க்கு என்ன பண்ணிருக்கு நைனா நடந்துருக்காங்க. அவர் தான் எல்லா பேட்டியும் அவர் தான் கொடுக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. பிஹைண்ட் தி ஸ்கிரீன் எல்லா வழியும் ஓப்பன் ஸ்கிரீன்லேயே வந்துட்டு இருப்போம். சரி, அவர் பவர்ஃபுல் செக்டர்ல இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. இன்னைக்கு அவர் வரலன்னா அந்த பிஜேபிக்கு அவ்வளவு ஓட்டு வந்திருக்காது. ஆனாலும் அந்த அந்த ஓட் பேங்க் அவரை சார்ந்து தான் இருக்கு. இப்ப அவருக்கு பவரை குறைச்சாங்கன்னா 5% ஓட்டு நின்றும், பிஜேபிக்கு உள்ளாது. அப்போ அவரு முக்கியப்படுத்தி தான் ஆகணும், முக்கியப்படுத்தி தான் ஆகணும். எனக்கு வந்த தகவல் இவர் பிஜேபி வந்து முக்கியப்படுத்தாதபடி வச்சாங்கன்னா புது கட்சி டிசம்பர்ல கட்சி ஆரம்பிக்காங்கன்னே சொல்றாங்க. கன்ஃபார்ம் வருது, காதுக்கு வருது. அது ரியலாங்கிறது பிராக்டிக்கல் டிசம்பர்ல தெரியும். அது வந்து ஆனா அவர் சொல்றாரு சார், நான் வந்து மோடி அவர்கள் சொல்றதை நான் செய்யறேன், அமித்ஷா அவர்கள் சொல்றதை நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. எல்லாரும் மனிதன் தானே. ஆமா, எல்லா மனிதன். எனக்கு ஆசை எல்லாமே நான் இருக்கேன். கண்டிப்பா இருக்கும். எனக்கு பிரசிடென்ட் ஆகணும், எனக்கு ஏதாவது கவர்னர் ஆகணும், எனக்கு ஒரு அமைச்சர் ஆகணும், எனக்கு ஆசை தான் இருக்கு. அது இல்லாம எதுக்காக இந்த பிரயாசப்பட்டு இருக்கோம்? அவருக்கு அவர் ஐபிஎஸ்ங்கிற ஒரு பெரிய பதவியை திறந்துட்டு வந்திருக்காரு. ஆமா, இங்க இது நல்ல கிரீடமா இருந்துச்சு. எது நம்ம பிஜேபி தலைவர்ன்ற பொறுப்பு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ அவருக்கு அவரை தூக்கி அமைச்சரவையில முதல்ல இந்த புது ஆட்சி வந்தோடனே லிஸ்ட்ல சேர்த்து அன்னைக்கு தேநீருக்கு விருந்துக்கு இவர் பேரெல்லாம் போட்டாங்க. இவர் நான் வரமாட்டேன்ட்டார். அவருக்கு வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமா வரணும், அவருக்குன்னு ஒரு ரசிகர் வரணும், அவர் உயர்ந்த இடத்துல இருக்கணும், அவர் அரசியலை விரும்பி வந்துட்டாரு. இவருக்கு வட மாநிலத்துக்கு கொண்டு அமைச்சரை போட்டா ஃபுல் டைம் டைட் ஒர்க் அங்க ஆயிரும், இங்க கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும், இவருக்குரிய ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி மறந்துடுவாங்க. அதனால அவர் எனக்கு அமைச்சர் வேண்டாட்டார். ஆனாலும் இப்போ வந்து ஏதாவது பதவி கொடுப்பான்னு ஒன்றும் சாதாரண எல்லாருக்கும் கொடுத்தமே எந்த ஒன்று கொடுத்தாங்க. சரி, ஆனா அவர் வந்து வெளியே என்ன சொல்றாங்க, அவர் வந்து அதிருப்தியில வெளியே வந்துடுவார். ஏன்னா யானை வரும் பின்னே மணி ஓசேரும் முன்னே. ஏற்கனவே ஒரு மாசம் முன்னாடி அவர் ஐடிவிங்க வச்சு லைட்டாக போட்டு விட்டார், கட் அவுட்லாம் வெட்டி அங்கங்கே வால் போஸ்ட்லாம் வெட்டி அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வந்துச்சுல. இப்போ இது வந்து முதல்ல அப்படிதான் விடுவாங்க, மக்களுக்கு அப்படி ஒரு சின்ன செதறல். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆழம் பார்ப்பாங்க, எப்படி இருக்குன்னு ஆழம் பார்க்கறதுல எதிரடி டக்குன்னு செய்யாம ஸ்டெப்பா மாத்துவாங்க. மைண்டுக்குள்ள போயிட்டு இருப்போம், எனக்கு வந்தமே எல்லாருக்கும் போயிருக்கும். அடுத்தாப்புல ஆரம்பிக்காரனே ஓகேன்னுடுவாங்க. அது எனக்கு வந்த தகவல் என்னன்னா, டிடிவி தினகரன், யாரு சசிகலா அம்மா, அப்புறம் யாரு ஓபிஎஸ், செங்கோட்டையன், அப்புறம் யாரு இவரு யாரு நம்ம அண்ணாமலை, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபி இல்லாத ஒரு அணியை உருவாக்குறாங்க. அதிமுக பிஜேபியோட தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தாலி கட்டினது கட்டாய திருமணம், கலத்தையும் விட முடியாது, கலத்தி விட்டா ஆபத்து. அப்ப இப்படியே தான் போகும். சரி, என்ன பொறுத்தவரை அது எடப்பாடியார் அப்படி இருக்கதான் நல்லது, அதை விட்டு பிரிஞ்சா நல்லது கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 5%, இப்போ 8% பழைய ஓட்டு வராது. ஏன்னா இவரு இங்க வரும்போது 5% ஓட்டு இவரு கூட வந்துடும். அண்ணாமலை, அண்ணாமலைக்குரிய ஃபேன்ஸ் தான் அதிகம் பிஜேபி ஃபேன்ஸை விட. ஆமா, அண்ணாமலை ஃபேன்ஸ் தான் அதிகம் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு மோடியா அமித்ஷாவா யாரோ வந்திருக்க போது அண்ணாமலை கூச்சல். ஏன்னா அவர் ஒரு ஐடிவிங்க வச்சு அவர் தன்னை அழகா ப்ரமோட் பண்ணாரு. அதுக்குன்னு ஒரு வாரம், அண்ணாமலைக்குன்னு ஒரு வாரம், பிஜேபிக்குன்னு ஒரு வாரம். அண்ணாமலைக்குன்னு வாரம் எங்கே அந்த ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த மந்தவெளிக்கிட்ட எங்கேயோ இடத்துல வச்சு பண்ணாங்க. அவர் ஐடிவிங்கில் பண்ணி தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
எல்லாருக்கும் தன்னை வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், கேட்டிங்களா? அதை வளர்த்துக்கிட்டார். அதனால இப்போ என்ன செய்வாங்க, ஒருவேளை பிஜேபி விட்டு கலந்து வந்தால் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணின்னு சொல்லி, ஏன்னா இப்போ டிடிவி தானே வெளியே வந்துட்டார். முதல்ல ஓபிஎஸ் வந்தார், டிடிவி வந்துட்டார், அடுத்தது அண்ணாமலை வெளியே வருவார், செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுக தான் வெளியே வந்தாச்சு, இந்த சசிகலாமா அதிமுக தான் என்னைக்கு தான் வெளியே இருந்தாங்க. இப்படி வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சிங்கிள் நைட்டில் ஒரே அதிமுக மாறிடும். ஒரே நைட்டில் மாறிடுது. அது வந்து மக்கள் எல்லாரும், தொண்டர்கள் எல்லாரும் அதை தான் விரும்புகிறாங்க, எல்லாரும் தான் விரும்புகிறாங்க. சிங்கிள் நைட்டில் மாறிடும். ஏங்க அப்படி வந்தாதாங்க கட்சி. அதாவது இதுதானங்க தொண்டர் விரும்புகிறாங்க. தொண்டர்கள்ங்க அந்த அந்த முன்னோர்கள், அதாவது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு குழி பறிச்சவங்கள பழையபடி உள்ள சேர்த்து அவங்கள பதவியில் அமைச்சராக உட்கார வச்சாங்க. யார்? மனோஜ் பாண்டியன் அப்பா வந்து எம்ஜிஆர் இறந்த காலத்தில் ஜெயலலிதாமாவுக்கு அகெயின்ஸ்டாக எழுப்பினாங்க. சரி, இவங்களாம் அவங்களே இந்த அம்மா கூப்பிட்டு வச்சு அந்த அவங்க மகனுக்கெல்லாம் எது நம்ம ஹைகோர்ட்டில் முக்கியமான பதவி கொடுத்து அவங்களுக்கு அமைச்சராக்குறாங்கல்ல. ஆமாம். அப்போ பழிவாங்கலையே அவங்க. எப்படியாவது எல்லாரும் இருந்தால் தான் கட்சியை ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லி எதிரியையும் அணைச்சி வச்சாங்க. அதே போல் எடப்பாடியார் பண்ணலைன்னா இப்போ எனக்கு என்ன வார்த்தை சொல்ல தெரியல, மேலேருந்து டேடி இருக்காங்க, டேடி பண்ண வைப்பாராக இருக்கும். இல்லை இப்படி பிரிஞ்சே இருங்க அப்படின்னு பிரிச்சுட்டு அதிமுகவை பிஜேபியாக மாற்றிடலான்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். ஒன்று இப்படி வரும், இல்லை அதிமுகவே இருக்காது, பிஜேபியாக மாறி. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வணக்கம்.